சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு காலத்தில் அனைவருடைய வீடுகளிலும் மாடுகள் இருப்பது சிறந்தது என்பது ஒரு நிலை இருந்து வந்தது. ஆனால் இயந்திரங்களின் வரவுக்கு பிறகு இந்நிலை மாறிவிட்டது. பெரும்பாலான தொழுவங்களில் டிராக்டர்கள் இப்போது இளைப்பாறி கொண்டுள்ளன. இருந்தாலும் மண் மீதும் மாடுகள் மீதும் உள்ள பாரம்பரிய பிணைப்பை அறுத்து எறிய விரும்பாத சிலர் இன்றும் நாட்டு மாடுகளை பராமரித்து வருகிறார்கள். காங்கேயம், உம்பளாச்சேரி, புலிக்குளம், மணப்பாறை, பர்கூர் என தமிழ்நாட்டுக்கென பாரம்பரிய ரகங்கள் இருப்பது போல ஆந்திராவுக்கான சிறப்பு புங்கனூர் குட்டை மாடுகளாகும். புங்கனூர் ஜமீன்தார் அவருடைய பண்ணையில் இதனை வைத்து இந்த வகை மாடுகளை வைத்து பராமரித்து பிரபலப்படுத்திய காரணத்தால் இதற்கு புங்கனூர் குட்டை என பெயர் அழைக்கப்பட்டது. உலகின் மிகச்சிறிய பசு என்ற பெருமை இந்த புங்கனூர் குட்டைக்கு உண்டு. இது அனைத்து பசுக்களின் தாய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பசுவின் உடல் மொழியானது ஒரு மானை போன்றது. இதன் நடையழகு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மிகவும் மங்களகரமான ஒரு விலங்கு என்றும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால்தான் பிரதமர் மோடி அவர்கள் இதனை வளர்த்து வருகிறார். காமதேனுவின் பூமிக்குரிய உருவகமாக இந்து மதத்தில் போற்றப்படும் இந்த சிறிய புங்கனூர் பசுவை பற்றிய புதுமையான சில கருத்துக்களை அறிந்து கொள்ள புத்துணர்ச்சியுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். புங்கனூர் பசுவின் பிறப்பிடம் தக்கான பீடபூமியின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டம். இது ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. இந்த வகை பசுவின் பால் அதிக கொழுப்பு சத்து கொண்டது. இந்த பாலில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருப்பதாக கருதப்படுகிறது. பொதுவாக பசும்பாலில் 3.5 முதல் 4% வரையான கொழுப்பு சத்து இருக்கும். ஆனால் இந்த புங்கனூர் பசுவின் பால் எருமை பாலை போல 8% அதிக கொழுப்பு சத்தை கொண்டது. இவை வெள்ளை மற்றும் சாம்பல் நிறங்களில் காணப்படுகின்றன. இந்த புங்கனூர் குட்டை பசுவின் சராசரி உயரம் 70 முதல் 90 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதன் எடை 115 முதல் 200 கிலோவாக இருக்கும். இது ஒரு நாளைக்கு சராசரியாக 3 முதல் 5 லிட்டர் பாலினை தரவல்லது. இது ஒரு நாளைக்கு 5 கிலோ வரை தீவனம் சாப்பிடும். இவை தரையை தொடும் நீளமான வால்களை கொண்டுள்ளன. ஜனவரி மாதம் 14ஆம் நாள் 2024ஆம் ஆண்டு அன்று மகர சங்கராந்தி பண்டிகையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தனது இல்லத்தில் பசுக்களுக்கு உணவளித்து பாலூட்டிய போது புங்கனூர் பசுக்கள் உலகெங்கும் பிரபலமடைந்தன. அனைவரது கவனத்தையும் இந்த நிகழ்ச்சி ஈர்த்தது. பிரதமர் மோடியின் இந்த செயல் இந்தியாவின் பூர்வீக கால்நடை இனங்களின் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கான ஒரு வழியாகவே பார்க்கப்பட்டது. இந்த பசு இந்தியாவின் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுகிறது. புங்கனூர் ராஜாக்கள் இந்த இனத்தை உருவாக்கி பால் கறத்தல் மற்றும் பிற இலகுவான விவசாய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வந்தனர். இந்த இனமானது 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் இப்பகுதிக்கு கொண்டு வந்த ஓங்கோல் கால்நடையிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. இந்த இனம் ஒரு அரிய மற்றும் அழிந்து வரும் இனமாகும். ஒரு சில விலங்குகள் மட்டுமே தற்போது எஞ்சியுள்ளன. எனவே இந்த இனம் அதிகாரபூர்வமாக ஒரு இனமாகவே அங்கீகரிக்கப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரிய செய்தியாகும். இவற்றின் சிறிய உடல் அமைப்பின் காரணமாக பல இந்திய வீடுகளில் சிறந்த செல்ல பிராணிகளாக இவை வளர்க்கப்படுகின்றன. பொதுவாகவே பசுக்களுக்கு வாசனை அறியும் உணர்வு அதிகம். இந்த பசுக்கள் 10 கிலோமீட்டர் தூரம் வரை வாசனையை உணரக்கூடிய திறமை படைத்ததாகும். மேய்ச்சலின் போது பசுக்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 13 கிலோமீட்டர் வரை பயணிக்கும்.
பசுவிற்கு சிவப்பு நிறத்திற்கும் பச்சை நிறத்திற்கும் வேறுபாடு தெரியாது என்ற செய்தியானது நம்மை அதிசயிக்க வைக்கும் செய்தியாகும். சுவாரஸ்யமாக இவை ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்திற்கு மேல் உறங்குவதே இல்லை. நிபுணர்களின் கூற்றுப்படி இவை இடம் விட்டு இடம் நகர்வதை விட தங்களுடைய தலை, கால்கள் மற்றும் வால் ஆகியவற்றின் நிலை, அத்துடன் முக பாவனைகள் போன்ற உடல் மொழியையும் தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்துகின்றன. வெள்ளை நிறம், சிவப்பு, பழுப்பு மற்றும் கருப்பு நிற திட்டுக்கள் இவற்றின் உடலில் காணப்படுகின்றன. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கால்நடை தோட்டத்தில் சுமார் 200 புங்கனூர் பசுக்கள் வளர்க்கப்படுகின்றன. இந்த பசுக்களின் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் நெய்யானது திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு அர்ச்சனை செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இந்த பசுவின் தரிசனமே மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது. 0 பட்ஜெட் இயற்கை விவசாயத்தை பின்பற்றுவதற்காக இந்த பசுவின் சாணம் ஒரு வளமான உர மூலமாக செயல்படுகிறது. மேலும் இதனுடைய சிறுநீர் விவசாயத்தில் பூச்சி கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்று பழமேரின் கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் டாக்டர் ஜி கங்கராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடுமையான தட்பவெட்ப நிலைகளுக்கு மிகவும் தகவமைப்பு திறன் கொண்டவை இவை. குறைந்தபட்ச தீவனம் மற்றும் குறைந்தபட்ச தண்ணீரை கொண்டு இவற்றால் உயிர் வாழ முடியும். வறண்ட கரடுமுரடான தாவரங்களை மேய்ந்து வறண்ட காலநிலையில் செழித்து வளரக்கூடிய திறன் கொண்டது. குடியிருப்பு அடுக்குமாடியில் கூட இவற்றை வளர்க்கக்கூடிய நிலை தற்போது இருந்து வருகிறது. அவ்வளவு சிறியதாக இதனுடைய உடலமைப்பு இருக்கிறது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். புங்கனூரில் சமீபத்தில் அஞ்சல் துறையால் புங்கனூர் பசுவின் சிறப்பு உரை வெளியிடப்பட்டது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்டத்தில் உள்ள 100கணக்கான பால் பண்ணை விவசாயிகளுக்கும் இது மிக பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. A2 பால் என்று அழைக்கப்படும் புங்கனூர் பசுவின் பாலில் ஒமேகா கொழுப்புச்சத்து அமிலங்கள், கால்சியம், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. அமைதியான மற்றும் நட்பான இயல்புக்கு பெயர் பெற்ற இவை தெய்வீகமானதாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இவை குழந்தைகளிடம் குறிப்பாக மென்மையாக நடந்து கொள்கின்றன. ஆந்திர பிரதேசத்தில் கோவில்களில் கோசாலைகள் மற்றும் நில உரிமையாளர்கள் இவற்றை பெரும்பாலும் வளர்க்கின்றார்கள். கோ தரிசனம் கோடி புண்ணியம் என்பதனால் பசுக்கள் கோமாதா என் குலமாதா என்று கூறும் அளவிற்கு புகழ் பெற்றுள்ளன. உலகின் மிகச்சிறிய பசு என்ற பெருமை இவற்றிற்கு உண்டு. இந்த பசுக்களின் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் நெய் திருப்பதி வெங்கடேஸ்வரருக்கு செய்யும் பிரசாதத்தில் மற்றும் லட்டுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. சிறிய எண்ணிக்கையில் மட்டுமே இந்த புங்கனூர் பசு சமீப காலமாக ஆந்திர பிரதேச தலைநகரில் உள்ள செல்வந்தர்களிடையே இது காணப்படுகிறது. இது அந்தஸ்தின் சின்னமாக மாறிவிட்டது. அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படும் இந்த பசுவை வாங்குவதற்கு அவர்கள் குறைந்தது ₹1,00,000 செலவிடுகிறார்கள். இந்த மாட்டின் பாலானது 1 லிட்டர் ₹100 அளவிற்கு விற்கப்படுகிறது. கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தோனி அவர்கள் இந்த மாட்டினை மிகவும் விரும்புகிறார்கள் என்பது உண்மை. இந்திய அரசாங்கம் 2020ஆம் ஆண்டில் ஆந்திர அரசு இந்த இனத்தை பாதுகாப்பதற்காக மிஷன் புங்கனூர் என்ற திட்டத்தை தொடங்கியது. ஆந்திர அரசு இந்த பசுவை இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதாவது IVF மூலம் இனப்பெருக்கம் செய்வதற்காக பிரத்யேகமாக ₹69.36 கோடியை அனுமதித்துள்ளது. இவற்றின் இனப்பெருக்க செயல்திறனை 3 முதல் 4 மடங்கு அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த ஆராய்ச்சியை SVVU என்னும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வெட்டினரி யூனிவர்சிட்டி மேற்கொண்டு வருகிறது. வெறும் பால் தரும் ஒரு கால்நடையாக மட்டும் இந்த பசுக்கள் பார்க்கப்படுவதில்லை என்பது உண்மை. கடவுளின் அவதாரமாகவும் தெய்வீக சின்னமாகவும்
தாயில்லாத குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பால் கொடுக்கும் ஒரு தெய்வமாகவும் ஒரு தாயாகவும் நாம் பார்த்து வருகிறோம் என்றால் அதனுடைய புனிதத்தன்மையே அதற்கு காரணமாகும் என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.